சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் மொத்தம் 3 வழித்தடங்களில் 118 கிலோமீட்டர் தொலைவுக்கு செயல்படுத்தப்படுகிறது. அதில் ஒன்றான பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான 26 கிலோமீட்டர் வழித்தடத்தில் கட்டுமானப் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக மயிலாப்பூர் லஸ்கார்னர் பகுதியில் சுரங்கம் தோண்டும் பணி கடந்த ஜனவரி மாதம் முதல் நடைபெற்று வருகிறது. இதனால் சாலையில் தடுப்புகள் அமைத்திருப்பது, ஒரு வழிப்பாதையாக மாற்றியிருப்பது போன்ற காரணங்களால் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சிறிய கடைகள் வைத்திருப்பவர்களுக்கு வாகன நிறுத்தம் வசதி இல்லாததால் வாடிக்கையாளர்களின் வருகை முற்றிலும் குறைந்து வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். நாங்கள் ஒரு 154 வியாபாரிகள் இந்த லெஸ் சுற்றி இருக்கிறோம். 4 ரோட்டில், அதாவது 2 ரோட்டில் ரெண்டு சைடு 4 லைனில் போட்டு கடையாக வச்சுட்டு இருக்கிறோம். இப்போ வந்துக்கிட்டு அந்த லைனில் லஸ் சர்ச் ரோட்டில் ஒரு 55 கடையும், இந்த ராயப்பேட்டை ரோட்டில் ஒரு 10 கடையும் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாம் டோட்டலாக நிறைய பேர் லாஸ் ஆகி போயிட்டாங்க.